துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்கள் ராசியின் தன்மைகள் மற்றும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ராசி சரராசி, வேகமாக செயல்படக்கூடிய ராசி. பஞ்சபூதங்களில் இது ஒரு காற்று ராசி ஆகும். இது ஒரு ஆண் ராசி ஆகும். மேசம் முதலாக 7வது ராசி எனப்படும். இந்த ராசியை வைத்து தான் திருமண விஷயங்களுக்கு ஒரு முடிவு செய்யக்கூடிய ராசியாக இருக்கும். இது முக்கியமான ராசி ஆகும். இதனுடைய ராசியின் கல் பைரம், தானியம் ஒச்சை, தெய்வம் மகாலட்சுமி தாயார். இவர் ஒரு ராசியில் தங்கும் காலம் 1 மாத காலமாகும். இவர் தாம்பத்திய இல்லற சுகபோகத்திற்கும் ஆடம்பர சொகுசு வாழ்க்கைக்கும் சுக்கிரனே காரணமாவார். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த ராசியில் சித்திரை 3, 4 பாதமும், சுவாதி 4 பாதமும், உசாகம் 1, 2, 3 பாதமும் நட்சத்திரங்களாக அடங்கும். இந்த ராசியில் சூரியன் நீச நிலை பெறுவார். சந்திரன் பகை பெறும். செவ்வாய் பகை பெறும். புதன் நட்பு நிலை பெறுவார். குரு பகை நிலை பெறும். சுக்கிரன் ஆட்சி நிலை பெறுவார். சனி பகவான் உச்ச நிலைவார். இந்த நிலையை இவர்கள் பெறுவார்கள். துளாராசியின் உருவம் தராசு. இங்கு சூரியன் பிரவேசிப்பதை ஐப்பசி மாதம் என கணக்கிடப்படுகிறது. இந்த ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். இவர் கன்னி பெண்ணை குறிக்கும். அழகு சாதன பொருட்கள், வாகன திரவியங்கள், சவுளி, பெண்கள் உள்ளாடை, பேன்சி ஸ்டோர், ஸ்டேஷனரி சாமான்கள் இவற்றை காரகத்துவங்களாக குறிக்கப்படுகிறது. பொருளாதார மேன்மைக்கு சுக்கிர பகவானே ஆவார். இப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்கள் ராசிக்கு சனி பகவான் 29/3/2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு செல்கின்றார். 6ஆம் இடம் என்பது வேலை, உறுதியான நிலை, வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அனுக்கிரகமும், தொழில் மூலம் லாபம் பெறக்கூடிய அமைப்பும், வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாகும். 5ஆம் இடத்தில் சில கஷ்டங்களையும், குழந்தைகளால் நிம்மதியற்ற நிலையும், பூர்வத்துடைய அனுக்கிரகத்தில் பிரச்சனையும் கொடுத்து வந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு இருப்பது நல்லது. சனிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் நல்ல ஸ்தானமாகும். ராசிக்கு இவர் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். சனி பகவானுக்கு தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 பார்வை உண்டு. 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆயுள் பலம் உண்டு. எதிர்பாராத சில கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்தாலும் ஜாதகத்தினுடைய அனுக்கிரகப்படி உங்களுக்கு சுய ஜாதகம் நன்றாக இருந்து தசாபுத்திகள் நன்றாக நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சிறப்பு பலன்கள் நன்றாக இருக்கும். சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் பொருள் விரயங்கள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். தூக்க குறைவாக ஏற்படும். உடல்நிலை கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விரயங்களை நடத்தாமல் இருப்பதற்கு சுப செலவுகள் ஏதாவது செய்வது கால சிறந்ததாகும். சனி பகவானுக்கு தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 பார்வை உண்டு. 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆயுள் பலம் உண்டு. எதிர்பாராத சில கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்தாலும் ஜாதகத்தினுடைய அனுக்கிரகப்படி உங்களுக்கு சுய ஜாதகம் நன்றாக இருந்து தசாபுத்திகள் நன்றாக நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சிறப்பு பலன்கள் நன்றாக இருக்கும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை கூடுதலாகும். முயற்சி வெற்றி உண்டாகும். சகோதரர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நிலை உருவாகும். ஏதாவது நல்ல பலன் நடக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். குடும்ப ரீதியாக எந்த முயற்சி செய்தாலும் நல்ல பலன்களே நடக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். இந்த சேனலை மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.